நல்லது பண்றதுக்கு அரசியலுக்கு வாங்கடா, கொள்ளை அடிக்கிறது கொலை பண்றதுக்கு அரசியலுக்கு. ஸ்டெப் ஸ்டோன்ஸ் வழங்கும் ஏரோ ஸ்கொயர் பிரீமியம் பிளாட்ஸ் பரந்தூர் புதிய ஏர்போர்ட் அருகில். விட்டா பறந்துடுங்க. டாஸ்மாக் கடையில் மூணாங்க 717 டாஸ்மாக் கடையில் மூணாங்க. உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம், நல்ல விஷயம். குறிப்பா பள்ளிகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மதுபான கடைகள் எல்லாமே வந்து விஜய் மூட, முதல்வர் விஜய் அவர்கள் மூட உத்தரவிட்டிருக்காரு. ஓகே, நல்ல விஷயம். விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்காருன்னா அவர் வந்து பெருமையா பேசிட்டு இருக்காருல்ல, இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க தான் காரணம், இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா அவங்க வந்து உண்மையை பேசுறாங்களா இல்ல அவங்களுக்கே தெரிஞ்சுதான் அதை பேசுறாங்களா அப்படின்றதுல தான் ஒரு சந்தேகம் வரும். படிச்ச எம்எல்ஏக்களுக்கு விஜய் அவர்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. சூப்பரான விஷயம், உண்மையிலே நான் வரவேற்கிறேன். இந்த மாதிரி திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவுமே இதை பெருசாக பண்ணது கிடையாது. இதை தான் நான் ரெவல்யூஷன் நான் சொல்ல வரேன். விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போகிற மாதிரியே ஒரு லஞ்ச் பாக்ஸ் வீட்டிலேருந்தே கட்டிக்கிட்டு வராரு. இதே நம்ம ஸ்டாலின் பண்ணலை சே அப்படின்ற மாதிரி யோசிச்சா அப்புறம் தான் யோசிக்கிறேன். ஒரு நம்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு யோசிக்கிறேன், வாய்ப்பு இல்லையே. கொஞ்சம் செக் பண்ணி பார்க்குறப்ப தான் கிளியரா தெரிஞ்சிருச்சு அது ஏன்ட்டு. இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தது முக்கியமான காரணமே சோசியல் மீடியா தான். அரசியல் வந்துட்டா ப்ராப்பராக ஃபேக்ட் செக் பண்ணணும், ஒரு விஷயம் கூட தப்பாக கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீர்த்தனா அவர்கள் தான் வந்து முதல் பெண் அமைச்சர்னு சொன்னாங்கல்ல, அதுவே தப்பு. முதல் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு ஒரு முக்கியமான இலாக்கா வந்து விஜய் ஒதுக்கியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் ஒரு தப்பான ஒரு ஃபால்ஸ் நரேஷன். என்ன சொல்ல வந்தாங்கன்னா, போன கவர்மெண்ட்டில் முக ஸ்டாலின் அவர்களுடைய கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவி செலியன் இருந்தார். திராவிட சாம்ராஜ்யம் இங்கே இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டில் நடந்துச்சு, அதை ஒருத்தர் உடச்சி தெரிஞ்சு வர்றாருன்னா இது வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மா கோடையை கொண்டாடலாம். ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளுடைய 90s vs 2K அரசியல் ஷோல இன்னைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கை பத்தி தான் பேச போறோம். சோ ஸ்ட்ரைட்டா நம்ம வீடியோக்குள்ளேயே போயிடலாம். ஹாய்ண்ணா. வணக்கம். என்னன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னென்னவோ பேசுனீங்க, உங்க தாவேகா தலைவர் வந்து ஆட்சிக்கு வந்தா என்ன செய்வாரு அப்படி இப்படின்லாம். இப்ப ஆட்சிக்கு வந்த உடனே டாஸ்மாக்லாம் நிறைய மூடிட்டாரு, அதுக்கப்புறம் நிறைய போதைப் பொருள்லாம் புடிச்சிருக்காரு, அப்புறம் பஸ்ல பேனிக் பட்டன்லாம் வச்சிருக்காங்க. டாஸ்மாக் கடையில் மூணாங்க 717 டாஸ்மாக் கடையில் மூணாங்க. உண்மையிலே வரவேற்கக்கூடிய விஷயம், நல்ல விஷயம். குறிப்பா பள்ளிகளுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த மதுபான கடைகள் எல்லாமே வந்து விஜய் மூட, முதல்வர் விஜய் அவர்கள் மூட உத்தரவிட்டிருக்காரு. ஓகே, நல்ல விஷயம். ஆனா அது ஏதோ இந்த ஆட்சியில மட்டும்தான் நடந்த மாதிரி. நான் விஜய் அவர்களை இந்த இடத்துல எங்கேயுமே நம்ம வந்து குற்றச்சாட்டல, தாவேக்காவோட நிர்வாகிகளை நம்ம குற்றச்சாட்டல, எம்எல்ஏக்களை குற்றச்சாட்டல. ஆனா விஜய் மீது ஒரு அதீத ஒரு பாசம், ஒரு காதல், ஒரு வெறின்னே நம்ம சொல்லலாம். அப்படி அவங்க ஏன் இப்படி பண்றாங்கன்னே தெரியல. இந்த சமூக ஊடகத்துல உண்மையாலே சொல்றேன், விஜய் அவர்கள் இன்னைக்கு ஆட்சியில் உட்காந்துட்டு இருக்காருன்னா அவர் வந்து பெருமையா பேசிட்டு இருக்காருல்ல, இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் அவங்க தான் காரணம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா அவங்க வந்து உண்மையை பேசுறாங்களா இல்ல அவங்களுக்கே தெரிஞ்சுதான் அதை பேசுறாங்களா அப்படின்றதுல தான் ஒரு சந்தேகம் வருது. என்னன்னா, டேய் 717 கடையை மூடினீங்கடா, நல்ல விஷயம் தான்டா. ஆனா போனாச்சிலேயே அதை மூடி இருக்காங்க. அதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இருந்தாங்க, 2014 கொஞ்சம் காலம் தான் இருந்தாங்க. அப்பயும் ஒரு 500 டாஸ்மாக் கடைகளை மூடினாங்க. இது வழக்கமா எல்லாமே ஒரு கவர்மெண்ட் வந்த உடனே ஒரு சம்பிரதாயத்துக்கு ஒரு அரசியல் பண்ணணும்னு நினைப்பாங்கல்ல, அதுல பண்ற ஒரு இந்த விஷயம் தான் இந்த டாஸ்மாக் கடை மூடல். ஸோ இது எல்லா கவர்மெண்ட்லயும் நடக்கும். இதை வந்து விஜய் அவர்கள் தான் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி இவங்க சமூக வலைதளத்தில் பேசிட்டு இருக்காங்களா. உண்மையாலே சொல்றேன், நல்ல விஷயம், நல்லபடியா நீங்க வந்து நல்ல அரசியல பேசலாம், தப்பு கிடையாது. ஆனா விஜய் அவர்கள் தான் பண்றாரு பாத்தீங்களா, என்னென்னமோ பண்ற, பெண்களுக்கு நிறைய விஷயங்கள் கொண்டு வரான்னு நீங்க வந்து ஓவரா ஹைப் பண்றீங்க பாத்தீங்களா. இது மக்கள் மத்தியில ஒரு நெகட்டிவை கொண்டு போய் சேர்த்துரும். இதை தான் வந்து இன்னைக்கு வெர்ச்சுவல் வாரியர்ஸ் ரொம்ப தீவிரமா செஞ்சுட்டு இருக்காங்க. ஆட்சிக்கு வந்து இன்னும் 10 நாள் தான் ஆகுது, அதுக்குள்ள முட்டு சந்து கூட்டு போய் விட்டாதீங்கடா. தாவேகா நிர்வாகிகளோட பல பேரோட குமுறலாம் இருக்கு. உண்மையிலே சொல்ல போனா இது வந்து சிரிக்கிற விஷயம் கிடையாது. உண்மையிலே பெரிய ஒரு சமுதாயத்துக்கு இவங்க வந்து ரொம்ப ஒரு கெடுதல் தான் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தான் நான் சொல்ல வரேன். ஸோ இந்த வெர்ச்சுவல் வாரியர்ஸ் விஜய் அவர்களோட ரசிகர்களை கூட நம்ம சொல்றோம், ஒரு அட்வைஸா கூட எடுத்துக்கலாம். நீங்க அவர் மேல வச்சிருக்க ஒரு பற்றை வந்து ரொம்ப ஓவரா காட்டாதீங்க, ரொம்ப அவதூறு பரப்பிடாதீங்கன்றதான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. அடுத்த கேள்வி. ஓகே, அதே மாதிரி வந்து ஓகே இந்த விஷயத்தெல்லாம் ஒத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எப்பவுமே வந்து ஒரு பெரிய அதிகாரி வந்து உட்காரும் போது பின்னாடி வந்து ஒரு ஒயிட் டவல் போட்டு உட்கார்ற கல்ச்சர் இருக்கு. பட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் சொன்னாங்கன்ற ரீசன்னால வருஷம் ஆண்டாண்டா இருந்த அந்த கல்ச்சரை வந்து விஜய் அவர்கள் வந்து இப்ப மாத்தி இருக்காரு. சோ அதுக்கு என்ன சொல்றீங்க? சூப்பர் சூப்பர் சூப்பர், நல்ல கேள்வி. அதுதான் சொல்றேன், படிங்கடான்னு இதுக்கு தானே சொல்றது. உண்மையிலே சொல்றேன், அப்படி கிடையாது. இதுக்கு முன்னாடி அம்மையார் ஜெயலலிதா இருந்தாங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான்,
கலைஞர் இருந்திருக்காரு. அவங்களும் வந்து இந்த ஒயிட் டவல் கலாச்சாரம் இருக்குல்ல, அதை வந்து பெருசாக ஃபாலோ பண்ணதே கிடையாது. நீங்கள் பழைய வீடியோஸ்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்து நார்த் ஈஸ்ட்டை சேர்ந்த ஒரு சகோதரி, அவங்க பேர் வந்து மறந்துட்டேன். அவங்க வந்து ஒரு ட்வீட் போட்டிருந்தாங்க. சரி, அதை பார்த்த உடனே முதல்வர் திரு விஜய் அவர்கள் வந்து அந்த கலாச்சாரத்தை எடுத்துட்டாரு. ஏன்னா இது வந்து வெஸ்டர்ன் கல்ச்சர். குறிப்பாக வந்து அப்போ ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், அப்போ பிரிட்டிஷ் ரூல் இருந்துச்சு இல்லை இங்கே. அப்போ வந்து அவங்க தான் இந்த கல்ச்சரை வச்சுருந்தாங்க, அவங்களுடைய கலாச்சாரம் இது. அதை தான் வந்து அடுத்தடுத்து வந்த முதலமைச்சர் இன்க்ளூடிங் எக்ஸிஎம் ஸ்டாலின் அவர்கள் கூட அந்த கல்ச்சரை ஃபாலோ பண்ணாரு. காரில் போகும்போது சரி, அது மட்டும் இல்லாமல் அமைச்சர்களும் சரி அந்த ஒயிட் டவல் அவங்க சேரில் வந்து போட்டிருப்பாங்க. அது பார்க்கவே ஒரு மாதிரி கெத்தாக இருக்கும். ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க. அதை வந்து விஜய் வந்த உடனே எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல விஷயம், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன், நல்ல விஷயம் தான். ஆனால் விஜய் அவர்கள் தான் பண்ணாரு அப்படின்ற ஒரு விஷயத்த கொண்டு போறாங்க பார்த்தீங்க, கட்டமைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் தப்புன்னு நான் சொல்ல வரேன். இதுக்கு முன்னாடி இருந்த முதலமைச்சர்களும் அதை பண்ணியிருக்காங்க, கலைஞரும் பண்ணியிருக்காங்க, ஜெயலலிதாவும் பண்ணியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஓகே, அதே மாதிரி வந்து படிச்சவங்க வந்து அரசியலுக்கு வரணும் அப்படின்றது நிறைய பேருடைய ஆசையாவே இருந்துட்டு வருது. அதே மாதிரி இந்த ஆட்சியில வந்து தாவேகாவை சேர்ந்த நிறைய பேர் வந்து பட்டதாரிகள், ஒரு டாக்டரேட் முடிச்சிருக்காங்க, இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் இருக்காங்க. சோ அந்த மாதிரியுமே நிறைய பேர் இருக்காங்களா, இதுவும் ஒரு புது முயற்சி தானே? கண்டிப்பா 126 எம்எல்ஏன்னு நினைக்கிறேன். என்ன சிரிக்கிற? தாவேகால 126 எம்எல்ஏ தானே இருக்காங்க. அப்படி இப்படி கொஞ்சம் கொஞ்சம் கால்குலேஷன் மிஸ் ஆகுறதுல ஒன்றும் தப்பு இல்லையே, அது எப்படி இருந்தாலுமே இருக்காங்கல்ல. அது எப்படி 108ல இருந்து 126 போச்சு? ஏன்னா அதே மொத்தமே 108 எம்எல்ஏ தான் தாவேகால. உண்மையிலேயே படிச்ச எம்எல்ஏக்களுக்கு விஜய் அவர்கள் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காரு. சூப்பரான விஷயம், உண்மையிலேயே நான் வரவேற்கிறேன். இந்த மாதிரி திராவிட கட்சிகளான திமுகவும் அதிமுகவுமே இதை பெருசாக பண்ணது கிடையாது. இதை தான் நான் ரெவல்யூஷன் நான் சொல்ல வரேன். சரி, ஓகே, இதெல்லாம் நம்ம பாசிட்டிவாக பார்க்குறோம். நம்ம இதை இன்னைக்கு நம்ம வீடியோ எதை நம்ம பேசுறதுக்கு நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம்னா, ஏன் வந்து அவதூறுன்னு கூட சொல்ல முடியாது, ஏன் பொய் செய்தியை பரப்புறீங்க? நீ ஒன்றும் இல்லை, இந்த 108 எம்எல்ஏக்களை இவங்க எல்லாருமே படித்தவங்கன்னு சொல்லியிருந்தாலே மக்கள் மத்தியில் ரீச் ஆயிரும். ஆனால் சொல்லக்கூடிய விஷயத்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹைப் ஏற்றி கொஞ்சம் ரொம்ப வந்து ஒரு ஓவரா சொல்றதுனால இருக்கிறதும் கெட்டு போகுது பத்தியா. அது டிவிகே உடைய அபிஷியலான இதுல இருந்து வந்துச்சா ஐடியில? இல்ல, கிடையாது. இல்ல அதான் சொல்றேன். ஆனா இதுதான் வந்து ஏன் நான் சொல்ல, நிறைய மெயின் ஸ்ட்ரீம் மீடியாஸ் இதை பத்தி பேசுறாங்க, நிறைய யூடியூப் இது சொல்றாங்க. ஏன்னா நான் என்ன சொல்ல வந்தேன்னா, 108 எம்எல்ஏஸ் தான் இருக்காங்க, அதுல வந்து படிச்சவங்க இருக்காங்க. அந்த ஒரு போஸ்டர் ஒன்று பார்த்தேன், இத்தனை பேர் 50 பேர் ஹையர் இது பண்ணியிருக்காங்க, கிராஜுவேட்ஸ் இருக்காங்க, 20 பேர் வந்து போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணியிருக்காங்க, இதில் 20 பேர் டாக்டர்ஸ் இருக்காங்க, இப்படின்ட்டு பல பேரில் அது எண்ணி பார்க்குறப்ப 126 பேர் வந்துச்சு. அதான் எனக்கு டவுட் வந்துச்சு, என்னடா இது 108 தானே தாவேகா எம்எல்ஏ இருக்காங்க. இது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன், அவன் இத்தனைக்கு ஆஸ்திரேலியாவில் இருக்கான், அவன் ஸ்டேட்டஸ் வைக்கிறான். பார்த்துட்டு, பாத்தியா எங்கள் தளபதியை எல்லாருமே படித்தவங்களுக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்காரு. நான் எண்ணி பார்க்குறேன், இவ்வளோ 126, டேய் 126 வருதுடா. அடப்போடா தற்கொலைன்னு என்ன திட்டுறான். தற்கொலையா? நான் இதை நம்பிட்டு கணக்கில் நம்ம தான் வீக்கான்ட்டு திரும்ப நான் எண்ணி பார்த்தேன், மறுபடியும் 126 தான் வருது. டேய் உண்மைடா, நீ தானே தற்கொலை அப்படின்ற. அதெல்லாம் கிடையாது, தளபதி மாஸ், தளபதி கெத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க. டேய் ரொம்ப கஷ்டம்டா உங்களை திருத்துறதுக்கு தளபதி தாண்டா வரணும் அப்படின்ற மாதிரி விட்டுட்டேன் நானும். ஸோ இப்படி தப்பான செய்திகளை தொடர்ந்து பரப்பிக்கிட்டே இருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு டிராபேக்காக வரப்போகுதுன்றது தான். இது வந்து நம்ம காமெடிக்காக பேசல, ஒரு உண்மையிலே ஒரு எச்சரிக்கை, தாவேகா தலைமைக்கு ஒரு எச்சரிக்கையை கொடுக்கறது மாதிரி தான் நம்மளுடைய இன்னைக்கு அந்த வீடியோ இருக்க போதுன்றதை நான் இங்க பதிவு பண்ணிக்கிறேன். ஓகே, அதே மாதிரி வந்து விஜய் அவர்கள் வந்து அவருடைய ஆபீஸ் போற அந்த இதுலயே வந்து சாப்பிடுற மாதிரியான ஒரு பிக்சர்ஸ் எல்லாமே வந்து சோசியல் மீடியால செம்ம வைரலா போச்சு. அத பத்தி உங்களுடைய கருத்து என்ன? அதை நீ நம்பிட்ட தானே? ஸ்டார்டிங்ல நம்பல, ஆனா அது இப்போ ஏஐ வந்து ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கிறதுனால நான் நம்பல. பட் ஃபர்ஸ்ட் வந்து வாரியர்ஸ் நிறைய பேர் நம்பிட்டாங்க, அதுக்கு ஒரு ஃபயர்லாம் போட்டு அது கொஞ்சம் பெரிய விஷயமாவே போச்சு. இன்னைக்கு அதை நம்பிக்கிட்டு இருக்கானுங்க, பல பேர் நம்பிக்கிட்டு இருக்கானு. பாருங்களேன், எங்க தளபதி அவர்களை முதலமைச்சர் ஆனோடனே வீட்டுல இருந்து கிளம்பி கோச்சூர்லாம் மாட்டிக்கிட்டு அந்த விஷயம் உண்மைதான், ஆனா அந்த போட்டோ உண்மை கிடையாது. அதான் அதனால எப்படி அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னா விஷயத்த நம்ம சொல்லணும்ல நம்ம நேயர்களுக்கு. பாருங்க, எங்க தளபதி காலைல ஏஞ்சோடனே கவர்மெண்ட் ஸ்டாஃப் மாதிரி ஏஞ்சி என்ன ஒரு கோட் சூட்லாம் போட்டுக்கிறாரு. முன்னாடி இருந்த முதலமைச்சருக்கெல்லாம் வேஷ்டி சட்டையில வந்தாங்க, அப்புறமா தான் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து பேண்ட் சட்டைக்கு மாறினாரு, அது கூட எங்க தளபதியை பார்த்து தான் மாறினாரு அப்படின்ற மாதிரி பல விஷயத்த கட்டமைச்சாங்க. ஸோ நம்ம இப்போ வந்து விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போற மாதிரியே ஒரு லஞ்ச் பாக்ஸ் வீட்டுல இருந்தே கட்டிக்கிட்டு வராரு அப்படின்னு பார்க்கும்போது, இதையே முன்னாடி நானும் நம்பிட்டேன், உண்மையை ஒத்துக்கிட்டு தான் போனோம். இதையே நம்ம ஸ்டாலின் பண்ணல அப்படின்ற மாதிரி யோசிச்சா அப்புறம் தான் யோசிக்கிறோம். ஒரு நம்பிட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு யோசிக்கிறேன், வாய்ப்பு இல்லையே,
கொஞ்சம் செக் பண்ணி பாக்குறப்பதான் கிளியரா தெரிஞ்சிருச்சு அது ஏஐன்ட்டு. ஏன்னா இதை பத்தி நான் அடுத்த வீடியோல ஒண்ணு பேசலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன். எப்பவுமே நம்ம பேசுறப்போ நம்ம எல்லாமே ப்ராப்பரா ஃபேக்ட் செக் பண்ணிட்டு தான் நம்ம பேசுறது. இன்னொரு வாட்டி ஃபேக்ட் செக் பண்ணிக்கலாம் உண்மையா பொய்யான்னு பாக்குறப்போ அப்பதான் பாக்குறேன், டேய் இவ்வளவு துல்லியமா நீங்க எடிட் பண்ணிருக்கீங்களா, செம்மடா, இது மாதிரி எத்தனை இடத்துலடா பண்ணிருப்பீங்க அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாயிருச்சு. பசங்க எங்கேயோ போயிட்டானுங்க. இன்னைக்கு விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்தது முக்கியமான காரணமே சோசியல் மீடியா தான். சோசியல் மீடியாவில் அவங்க பண்ண பல ப்ரொபகண்டா, அவங்க கேம்பெயினிங்கு, முக்கியமாக சொல்லணும்னா அந்த க்ளோஸ் டோர் கேம்பெயினிங், வீட்டுக்குள்ளேயே பசங்க, நீ கூட உங்க அம்மா அப்பா சொல்லியிருப்ப, அம்மா இந்த வாட்டி விஜய்க்கு போடுமா, அம்மா இந்த வாட்டி தாவேக்காக்கு போடுமா அப்படின்னு சொல்லியிருப்ப. நீ சும்மா பொய்யெல்லாம் பேசாத. இல்ல எங்க வீட்டுல தான் என்ன அதுக்கு போட சொன்னாங்க. இது என்ன தலைகீழா இருக்கு. ஓகே, நீ இல்லைனாலும் விஜய்க்கு தான் போடுவேன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்படிதான் சின்ன பசங்க வந்து ஓட்டு போட சொல்லி பல பேர் போட்டாங்க. அது வேற விஷயம், அது அவங்க தனிப்பட்ட விருப்பம், நம்ம அதுக்குள்ள போக விரும்பல. ஸோ இதுதான் சொல்ல வரேன். விஜய் அவர்கள் கடைசியா அந்த 23 எலெக்ஷன் 21 கடைசியா முடிக்கிறாரு. எங்கன்னா நந்தனம் அந்த கல்லூரி, சாரி அந்த கிரவுண்ட்ல வந்து அந்த அவருடைய பரப்புரையை முடிக்கிறாரு. கடைசியா சொன்ன அந்த விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நண்பா நண்பிகளே, குட்டி எல்லா குடும்பத்தில இருக்கக்கூடிய குட்டி நண்பா நண்பிஸுக்கு வந்து உங்க வீட்டுல இருக்கக்கூடிய எல்லாரையும் ஓட்டு போட சொல்லுங்க அப்படின்னு சொன்னோடனே அவர் ஒரு எப்படி சொல்லு பேக் ஃபயர் ஆச்சு. அவருக்கே வந்து ஒரு கெட்ட பேர் ஏற்படுத்துச்சுன்னு சொல்ல பல பேர் விமர்சனமா வச்சாங்க. அது வந்து செம்மையா ஒர்க் அவுட் பார்ட் ஆஃப் கேம்பெயின் தானே, அதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு கிடையாது. எப்பவுமே ஏன்னா நேத்து கூட அண்ணன் சீமான் அவர்கள் சொல்லியிருந்தாரு, உங்க சின்ன பசங்க வீட்டுல இருக்க பசங்க போயிட்டு யாராவது சரக்கு அடிக்க சொன்னாங்க, போய் சரக்கு அடிப்பீங்களா, வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு கேட்டாரு. இதை நீங்க ஏன் ஒப்பிட்டு பார்க்க கூடாது? தப்பா இருக்குல்ல. அதாவது போட சொல்லுங்க, நான் அதான் முன்னாடியே சொன்னேன், சின்ன பசங்க சொல்றாங்க, ஆனா நம்ம யோசிச்சு முடிவு எடுக்கணும். அதுக்காக நான் விஜய்க்கு ஓட்டு போடக்கூடாதுன்னு நான் சொல்ல வரல. ஓகேயா, இதை வந்து பெரிய விஷயமா ஆக்கக்கூடாதுன்னு நான் சொல்ல வரேன். அவ்வளவுதான் நம்மளுடைய விஷயம். ஸோ அதனால சின்ன பசங்க சொன்னதுனால ஓட்டு போட்டிங்கன்னா நல்லது, ஓகே, அது அவங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். ஆனா இது மாதிரி எல்லா விஷயத்துலயும் இருந்துடக்கூடாதுன்றது தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. ஓகே, நான் அதே மாதிரி வந்து தாவேக்கால கீர்த்தனான்றவங்க தான் முதல் அமைச்சர் அப்படின்னு ஒரு பேச்சு வந்து போயிட்டு இருந்துச்சு. சோ அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே அவங்க வந்து அமைச்சரானதுல எனக்கு உண்மையிலேயே சந்தோஷம். ஏன்னா அவங்க என் காலேஜ் சீனியர், அவங்க பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில், நான் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் படித்தேன், அவங்களும் பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டியில் தான் படித்தாங்க, ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படித்தாங்க. அந்த வகையில் பார்க்குறப்ப எனக்கு உண்மையிலே சந்தோஷமா இருக்கு. இன்னொரு விஷயம் என்னன்னா, சமூக வலைதளத்தில் இந்த விஷயத்துலையும் ஒரு ஃபால்ஸ் நரேஷன் வந்து கிரியேட் பண்ணாங்க. என்னன்னு சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டுடைய முதல் பெண் அமைச்சர் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கா தலையை சுற்றி, இந்த ரஜினி சொல்லுவார் தெரியுமா, கொஞ்ச நேரம் தலையை சுற்றி போயிடுச்சுப்பா அப்படின்ட்டு, அந்த மாதிரி தான் ஆயிடுச்சு எனக்கு. என்னடா சொல்றீங்க? அப்பனா அவங்களுடைய இது வேணும்னே பரப்புனாங்களா இல்லை அரசியலே தெரியாம பேசுறாங்களான்னு தெரியல. நான் வேணும்னே பரப்புனாங்கன்றதுக்கு எதுக்காக பரப்புனாங்க, அதோட பின்விளைவுகள் என்னென்ன இருக்குன்னு முன்னாடி சொல்லிட்டேன். அப்ப அரசியலே தெரியாதவங்க பரப்புனா அவங்க எந்த மாதிரியான நிலையில இருக்காங்கன்றது தான் நம்ம இங்க சொல்லுவோம். அதுதான் இப்ப என்னன்னா, நம்மளோட புரிதல் வரை என்னன்னா, இது வரைக்கும் யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து அரசியல்னா என்னன்னே தெரியாது. விஜய் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய பேருக்கு வந்து அரசியல் மேல ஒரு பார்வையே வந்திருக்கு. சோ அதனால கூட இந்த இது இருக்கலாம் இல்லையா? இருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து வேற ஏதாவது ஒரு விஷயமா இருந்தா கூட நம்ம வந்து ஏனதானு கொட்டிடலாம். அரசியல் வந்துட்டா ப்ராப்பரா ஃபேக்ட் செக் பண்ணணும். ஒரு விஷயம் கூட தப்பாக கூடாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கீர்த்தனா அவர்கள் தான் வந்து முதல் பெண் அமைச்சர்னு சொன்னாங்கல்ல, அதுவே தப்பு. நீங்க வந்து இதுலேருந்தே உங்களுடைய அரசியல் அறிவு எவ்வளோ இருக்கு. நான் வந்து எல்லாரையுமே சொல்லலை, அந்த மாதிரி தப்பா ஃபால்ஸ் நரேஷன் கிரியேட் பண்றவங்களை சொல்றேன். அவங்க தெரிஞ்சு பண்றாங்களோ தெரியாம பண்றாங்களோ, தெரியாம பண்றவங்களுக்கு நான் அதை சொல்றேன். நீங்க இவ்வளவு நாள் நீங்க என்ன அரசியல் கவனிச்சிங்கன்னு என்னோட முதல் கேள்வியா இருக்கு. அப்படியே வந்து போன கவர்மெண்ட் ரொம்பலாம் போத்தால, போன கவர்மெண்ட்ல கீதா ஜீவன் இருந்தாங்க, கயல்வெளி செல்வராஜ் இருந்தாங்க, அதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ல நிலோஃபர் கஃபீல்னு ஒருத்தவங்க இருந்தாங்க, அப்புறம் வளர்மதி இருந்தாங்க, கோகுலேந்திரா இருந்தாங்க. இதுக்கு மாதிரி இவங்கெல்லாம் வந்து கடைசி 10 வருஷத்துல இருந்தவங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ப்ரீ இண்டிபெண்டன்ஸ்லேயே வந்து பார்த்தா எனக்கு தெரிஞ்சு ருக்மிணி லட்சுமிபதினு ஒருத்தவங்க இருந்திருக்காங்க, அப்புறம் சத்யவாணி முத்து இருந்திருக்காங்க, இப்படி பல பேர் இருந்திருக்காங்க, லூர்தம்மாள் இருந்திருக்காங்க. ஸோ இப்படி பார்க்குறப்போ இவ்வளோ பெண் அமைச்சர்கள் தமிழ்நாட்டில் இருந்திருக்காங்க. இது மட்டும் இல்லை, இப்போ பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கார்ல இப்போ ராஜ்மோகன் அவர்கள், அவர் தான் வந்து அவர் வந்து ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவருக்கு வந்து திரு விஜய் அவர்கள் பள்ளிக்கல்வித்துறை அந்த இலாக்கா வந்து அவருக்கு ஒதுக்கியிருக்காரு. உண்மையிலே சூப்பரான விஷயம், நான் வரவேற்கிறேன். ஏன்னா அவருக்கு அந்த தமிழ் புலமை, எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட பல விஷயத்துல அவருக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இதுலேயும் வந்து ஒரு ஃபால்ஸ் நரேஷன் சமூக வலைதளத்தில் பரவப்பட்டுச்சு. முதல் ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவருக்கு ஒரு முக்கியமான இலாக்கா வந்து விஜய் ஒதுக்கியிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. இதுவும் ஒரு தப்பான ஒரு ஃபால்ஸ் நரேஷன். என்ன சொல்ல வந்தாங்கன்னா, போன கவர்மெண்ட்ல மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்வித்துறை அமைச்சராக கோவி செலியன் இருந்தார். ஓகேயா, அதுக்கு முன்னாடி இருந்த கவர்மெண்ட்ல எடப்பாடி பழனிசாமி சிஎம் இருந்தார்ல, அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆக்கல
அம்மையார் ஜெயலலிதா வந்து தனபால்ன்றவரை வந்து ஸ்பீக்கர் ஆக்கியிருக்காங்க. அவரும் வந்து ஒரு தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர். அதுக்கு முன்னாடி பெஞ்சமின் இருந்திருக்காரு. அதுக்கு முன்னாடி பருதி இளம்பழுதி திமுகல ஐடி மினிஸ்டரா இருந்திருக்காங்க. இப்படி பல பேர் இருந்திருக்காங்க. காமராஜர் முதலமைச்சரா இருக்கும் போது கூட ஒருத்தர் கரெக்டா இருந்திருக்காரு. சொன்னீங்க. கக்கன்றவர் ஹோம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. ஆமா, சூப்பர் ஹோம் மேட்டர் அது. மினிஸ்டரா. ஹோம் மினிஸ்டரா இருந்திருக்காரு. பாருங்க, உங்க 2K கிட்ட தானே மணி உனக்கு தெரிஞ்சிருக்கு பாரு. உண்மையில நான் வாழ்த்துறேன். சூப்பர். இப்படிதான் இருக்கணும். நம்ம பிரைட்டா இருக்கணும். என்னன்னா ஃபேக்ட் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். ஏனோ தானோன்னு பேசக்கூடாது. ஏனோ தானோன்னு பேசுறப்ப அவங்களுக்கு நான் ஒரு முக்கியமான அட்வைஸ் சொல்ல வருது என்னன்னா, உங்களுக்கு அரசியலே தெரியல. உண்மையிலே விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியும், டீப்பாவே தெரியும். அதனாலதான் இன்னைக்கு ஒரு முதலமைச்சர் ஆயிருக்காரு. என்னென்ன பேசி வந்திருக்காருன்றது எல்லாருக்குமே தெரியும். இப்படி பேச பேச ஒரு பக்கம் நீ சமூக வலைதளம் தான் வந்து பாலிடிக்ஸ் ஆயிடுச்சு. மக்கள் மத்தியில என்ன மாதிரி இமேஜ் வரும்னா, டிவி கேக்கு உண்மையிலே அரசியலே தெரியல, இவங்களுக்கு போய் நம்ம ஓட்டு போட்டுட்டோம். ஒருத்தவங்க வந்து விரும்பியே ஓட்டு போட்டிருப்பாங்க. அவங்களுக்கு இமேஜ் எப்படி கிரியேட் ஆயிரும்னா, என்னடா தெரியாதவங்களை போய் ஆட்சியில் உட்கார வச்சுட்டோமோ அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு அவங்க மக்கள் வந்துருவாங்க. ஸோ இதெல்லாமே களைஞ்சி ஒழுங்கா இருக்கணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த சமூக வலைதளத்துல தேவையில்லாம கம்பு சுத்துறவங்களுக்குலாம் நம்ம ஒரு அட்வைஸ் ஒன்று சொல்லிக்கலாம். நீங்க பொத்திக்கிட்டு இருந்தாலே கவர்மெண்ட் நல்லா இருக்கும். ஓகே, விஜய் அவர்களுக்கு உண்மையாலே நீங்க நல்லது செய்யணும்னு நினைக்கிறீங்களா? அதுதான் என்ன சொல்ல வரோம்னா, உங்களுக்கு தெரியலன்றத வந்து நம்ம ஒத்துக்கலாம். அதுக்காக வந்து உங்களுக்கு தெரியலன்றதுனால நீங்க கத்துக்கிற அளவுக்கு நாங்க வந்து டைம் கொடுக்குறோம். பட் வந்து அந்த டைம்ல நீங்க தெரியாத விஷயத்த ஒண்ணு பரப்பாதீங்க. அது மட்டும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஒரு விஷயம் தெரியலையா, தெரியாதது வந்து நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அதுக்கு நம்ம ஒரு டைம் கொடுக்கணும் அவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக. அதே சமயத்துல வந்து அவங்களுமே அதுக்கு எப்படி சொல்றது, அதுக்கு அவங்களே பொறுப்பேற்றுக்கிட்டு கத்துக்கவும் செய்யணும். அதே சமயத்துல தப்பான விஷயங்களை பரப்பவும் கூடாது. இதுதான் நம்ம இன்னைக்கு அந்த வீடியோவுடைய முக்கியமான நோக்கமா இருக்கு. உண்மையிலே விஜய் அவர்கள் ஒரு 60 வருஷம் கழிச்சு ஒரு திராவிட கட்சி, இரு பெரும் திராவிட கட்சிகள் அந்த அவங்களோட அரசியலை உடைச்சி இன்னைக்கு வந்து ஒரு முதலமைச்சர் ஆயிருக்காருன்னா ஒரு மாபெரும் சாதனை. அதெல்லாம் வரலாற்றில் எழுதக்கூடிய இந்த எலெக்ஷன் வந்து இந்தியாவே இல்லை, ஒரு வேர்ல்ட்லேயே பல பேர் அது வந்து ஃபாலோ பண்ணாங்க. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு எலெக்ஷன் நடக்குது. ஏன்னா திராவிட சித்தாந்தம்ன்றது தமிழ்நாட்டில் ஒரு ஊறி போன விஷயம். இப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய ஹிஸ்ட்ரிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ முகலாய சாம்ராஜ்யம் இதெல்லாம் உடஞ்ச கதைலாம் இருக்குது. அது மாதிரி தான் சொல்கிறோம். ஒரு திராவிட சாம்ராஜ்யம் இங்கே இத்தனை வருஷமாக தமிழ்நாட்டில் நடந்துச்சு. அதை ஒருத்தர் உடச்சி தெரிஞ்சு வர்றாருன்னா இது வந்து ஹிஸ்ட்ரியில் வந்து முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. ஸோ அப்படி இருக்கிறப்ப இப்படி ஒரு சம்பவத்தை நீங்கள் வெளியில் தப்பாக போர்ட்ரே பண்ணாதீங்க. அதுதான் நம்ம சொல்ல வர்றது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், விஜய் அவர்கள் மேலே உங்களுக்கு முன்னாடியே பற்று பாசம் எல்லாமே இருந்துச்சுன்னா நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையை பாருங்கள். அவரையும் வேலையை பார்க்க விடுங்க. 10 நாள் தான் இருக்கு அவர் சிஎம் ஆகி. இன்னும் ஒரு 6 மாதம் அவருக்கு டைம் கொடுக்கட்டும். ஏன்னா அவரும் டைம் கேட்டிருக்காரு எங்கள் திட்டத்தெல்லாம் செயல்படுத்துறதுக்கு. ஸோ டைம் கொடுத்தீங்கன்னா அவர் கவர்மெண்ட்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்துட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷன் வரலாம். இப்போ ரீசெண்டாக ஒன்று பார்த்தேன். என்னன்னா, ஹெல்ப்லைன் நம்பர்லாம் வந்து விஜய் அவர்கள் கொடுத்துருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்புக்கெல்லாம் வந்து இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உடனே பாதுகாப்பு இதெல்லாம் வந்துடும்ன்றது. இதெல்லாம் வந்து 4 ஆட்சியாக இருக்குது. இன்னைக்கு நேற்று வரல. ஓகேயா? ஸோ அது ஒரு சம்பவம். பஸ்ஸில் அந்த பேனிக் பட்டன் ஒன்று இருந்துச்சு. அதுவும் வந்து போன கவர்மெண்ட்லேயே இருந்துச்சு. அது ஒன்று. அப்புறம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸில் வந்து வராங்கள்ல, பப்ளிக் வராங்கள்ல, அவங்களுக்குலாம் வந்து ப்ராப்பரான சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கவர்மெண்ட்டில் ஆர்டர் போட்ட மாதிரி ஒரு விஷயம் வந்து சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் தப்பு. அதுவும் போன கவர்மெண்ட் அதுக்கு முந்தின கவர்மெண்ட்லேயும் இருந்துச்சு. ஸோ இப்படி எல்லாமே நடந்த விஷயம் தான் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு பெருமளவில். ஓகேயா? இதை வந்து இந்த கவர்மெண்ட்டில் தான் பண்ணாங்க அப்படின்ற அந்த விஷயத்த வந்து முக்கியமாக சமூக வலைதளத்தில் பேசிட்டு இருக்கக்கூடிய சில தம்பிமார்கள், சில தங்கைமார்கள், இவங்க எல்லாருக்குமே நிப்பாட்டிக்கோங்கன்னு சொல்றது தான் நல்லது. ஏன்னா அதுதான் வந்து விஜய் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாதையை ஏற்படுத்தி கொடுக்குன்றது நம்மளுடைய கருத்தா இருக்கு. சரி, ஓகே. நான் இதே மாதிரி இன்னொரு அரசியல் டாபிக்ல நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.